பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மைப்படும்படி ஆண்டவர் பிறந்த இந்த 12வது மாதம் தேவனுடைய கருவினால் 19ஆம் தேதி உபவாச நாளிலே அலங்கார வாச தேவாலயத்தில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் உலகமெல்லாம் உள்ள யூடியூப் சேனல்கள் தேவ கருவின் ஏவியல் டிகே மியூசிக் பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கும் கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வாதம் பரிபூர்ணப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதாக. இந்த நாளில் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது ஒரு கொடுத்த வார்த்தை தியானம் செய்ய வந்திருக்கிறோம். தியான புருஷிகளா தேவன் நம்மளை ஆசீர்வித்து கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்துவாராக. காதுள்ளவன் கேட்கிறவன் என்ற வார்த்தையை தேவன் நான் நினைவு கொண்டு கர்த்தர் உங்களுக்கு காதுகளை சுத்தம் செய்வாராக. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் என்னோட திருப்பி கொடுங்க. 6:13 ஒருவர் வாசிக்க கேட்கலாம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே கரவளத்திற்கு தேவ சமூகத்தில் அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ஜெபத்தை கர்த்தர் ஏற்று சொல்றார். அன்னைக்கு ஜெபத்துல எப்படி ஜெபிக்கிறோமா? எங்களை சோதனைக்கு உட்படுத்தாம. சோதனை ஒருத்தருக்கு பேரு சோதனைக்காரன் ஆண்டவர் சொல்றார். சோதனைக்காரன் யாரு? ஒரு சில நேரத்துல வீட்டுக்காரனே சோதனைக்காரனா வரும். ஒரு சில நேரத்துல பொண்டாட்டியே சோதனைக்காரியா வரும். சோதனை அப்படின்னா என்னய்யா? சோதனை என்ன? இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள போறோம், அங்க என்ன செய்வாங்க? சோதனை பண்ணுவாங்க. அந்த கருவி எல்லாம் வச்சு என்ன பாம்பு எடுத்து வருமா, என்ன பாம்பு எடுத்து வந்து விட்டுருவான். சோதனை பண்ணுவோம். நல்லவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறான், திருடன்லாம் வெளியேறான். என் அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஒரு ஐயாவை நானும் பேசிட்டு இருந்தோம். இந்த ஐயா இந்த உலகத்துல நம்மள போல ஆளுங்க வாழ முடியல, பாடுள்ள வாழ்க்கையா இருக்குது ஐயா, வாழ்ந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயா, என்னதான் நடக்கணும்னு சொன்னாங்க. என்ன நடக்கணும்? ஒண்ணு, ஆண்டவர் உலகத்தை அழிக்கணும். ஆமாமா இல்லையா? ஆண்டவரே உலகத்தை அழிச்சாதான் ஒரு புது ஜெனரேஷன் உருவாக்கும். அப்ப யாராவது நாட்டை ஆள வந்தாங்கன்னா நல்லாயிடுமா? முடியவே முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னன்னா, சோதனைக்கு உட்படுத்தாமல் இருக்கும்படி ஆண்டவருடைய கிருபையால தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமை நம்ம சோதனையில அகப்படக்கூடாம இருக்கணும்னா தீமை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அப்ப தீமை செய்யாம இருந்தா நம்ம சோதனையில அகப்பட மாட்டோம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பிறருக்குண்டானதை நாம ஆண்டவருடைய கிருபையால இச்சிக்காம இருந்து தனக்குள்ளது போதும் என்று முகமலர்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி நீ பத்திரமா இருக்கிற, பாதுகாப்பா இருக்க. நான் கடன் வாங்கி கட்டுப்படைய கிருபையால கறி சோறு தான் சாப்பிடணும்னா நிச்சயமா நீ சோதனை ஆகப்பட்டுவ. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. இருக்கிறதுல
பருப்பு சோறோ கீரை சோறோ ஏதோ முட்டை 2 முட்டை வச்சு சாப்பிட்டா நிம்மதியா இருக்குன்னா நீ பத்திரமா இருப்ப. ஐயா எல்லாம் நமக்கு இருக்குது கடவுளுடைய கிருபைனால. கடவுள் ஞானம் கொடுத்துக்கிறாரு. எனக்கு கர்த்தருடைய இன்னைக்கு போய் ஒரு வாடகை எடுக்கணும்னா கூட 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வாடகை எடுத்து கர்த்தர் எனக்கு இருக்குது. ஆனா எனக்கு முடியாது. நான் சோதனை போய் அகப்பட விரும்பல. போதும். அப்போ ஆவியானவர் கூடவே தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் உள்ள கர்த்தருடைய கிருபைனால அழகா வழிநடத்துற உங்க கூட பேசிட்டே இருப்பாரு. நீ நினைக்கிறேன் ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரு, பரிசுத்த ஆவி என்னை விட்டு போயிடுச்சு. இல்ல, அவர் போயிட்டு வரவர் கிடையாது. ஒரு முறை வந்துட்டாருன்னா உன்னை விட்டு விலகவே போயிட்டாரு. நான் பாவம் செஞ்சுட்டேன், உன்னை விட்டு போயிட்டாரு. இல்ல, போய் பேசிட்டேன், உன்னை விட்டு போயிட்டாரு. நான் ஜெபம் பண்ண பரிசுத்தமா இருக்கிறேன், அப்புறம் வந்துட்டாரு. இல்ல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிற. நீ பயப்படாத. எவ்வளவு பேர் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எதோ சொல்லி இப்படி அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் உன்னோட கூடவே இருக்கிறாரு. எப்ப நம்ம உன்னை விட்டு போவார்? அவரு உன் சரீரத்தை விட்டுட்டு பூமிக்கு விட்டுட்டு உன் ஆத்மா கூடவோ தான் ஒரு பரலோகம். கர்நாடக தேவ சகோதரர் அல்லேலூயா. அது வரைக்கும் உன்னை விட்டு போக மாட்டார். சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் என்னை தீவிரங்கள் எடுத்துக் கொள்ளும். ராஜ்யோட வல்லமும் மகிமை என்னது சதாகாலம் எல்லாரும் கூட இருப்பதாக ஜெபம் பண்ணு. சோதனையில அகப்படுற அளவுக்கு நீ போய் சிக்கிக்காத. வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 6:17 வாசிச்சு பாருங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அல்லேலூயா. கர்த்தருடைய மகாபலிய கிருபையினாலே ஆண்டவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறார். சோதனைக்கு உட்படாம நீ இருக்கணும்னா ஜெபம் பண்ற, உபவாசம் எடுக்கிற. ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அதுல இருந்து விடுதலை ஆகணும், நான் உபவாசம் எடுக்க போறேன். அப்படி நீ தேவ சமூகத்தை ஜெபிச்சு உபவாசம் எடுக்கிற. ஆனா எப்படி எடுக்கிற தெரியுமா? முகத்தை கழுவு சொல்றாரு. ஏன்? சாயம் போட்டு பூசி நிக்கிற முகத்துல கண்மை வச்சுங்கிற கண்ணுக்கு உன்னை வந்து பாத்தீங்கன்னா உன் மேல கிருபையா இருக்க நினைக்கிற வேண்டிய கண்கள் எல்லாம் உன்னை ஆபாசமா பாக்குது, ரசிக்குது. உன் உபவாசம் தீட்டுப்படுது. அதனால என்ன சொல்றாரு? உன் முகத்தை நீ கழுவு. முகம் சரியில்லை. உபவாசத்துக்கு ஏத்த முகம் அது இல்லை. உன் தலைக்கு என்ன வை? நீ என்ன பண்றன்னா ஆண்டவர் சொல்றதை கேட்டீங்கன்னா அதுல ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் உண்டு. உபவாசம் இருக்கும் போது அப்படின்னா குளிச்சு சுத்த பத்தத்தோடு நல்ல தனி அணிந்து தலையை சீவி எண்ணெய் பூசி முகத்தை கழுவி தேவ சமூகத்துல உபவாசம் எடுக்கணும். எப்படி? ஜபாவி ஓச்சுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம் என்னாலும் நான் ஏறெடுக்கணும், என்னாலும் நான் ஏறெடுக்கணும். ஜபாதி போதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜபாதி போதுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓடுத்து, நான் உபவாசித்து உடலை ஓடுத்து ஒரு நாளும் நான் ஜெபிக்கணும், ஒரு நாள் ஜெபிக்கணும். உங்க கரப்பா ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் பரிசுத்தாவே. ஜபாதி ஓடுமையா
எப்படி உபவாசத்தோட தலைக்கு எண்ணெய் பூசி என்ன பூசி முகத்தை கழுவி அப்போ கழுவப்பட வேண்டியது கழுவப்படணும். கழுவப்படாம இருந்தா நல்லா இருக்காது. சிலதை கழுவி சுத்தம் பண்ணி சமைச்சாதான் நல்லா இருக்கும். சிலதை கழுவிகளை வெளியேற்றினாதான் சிலது நல்லா இருக்கும். கழுவப்படாம இருந்தா அது வேறுபிரிக்கப்படாம இருக்கு. அதோட தேவ வாசம் செய்வாருன்னா கொஞ்சம் சந்தேகம் கூட தான் இருக்காரு. சோதனை வந்துருச்சு, ஜெபம் பண்ற, உபாசம் எடுக்கிற அன்று சொல்றாரு, தலைக்கு என்ன இருந்துச்சு பிள்ளைகள கர்த்தருடைய கிருபையை சொல்றேன். டெய்லி ரட்சிக்கப்பட்டதுக்கு கர்த்தருடைய கிருபையில முன்னில இருந்து அது எப்படி நான் மறந்து கூட இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு வேத வசனத்துக்கு கீழ்விழுந்து டெய்லி தலைக்கு பச்சை தண்ணி ஊற்றுவேன். டெய்லி ஒரு நாள் கூட கிடையாது. ஒருவேளை எப்போ கொஞ்சம் சூழ்நிலை போது கொஞ்சம் வீட்டுல கேட்டா சுத்தம் வச்சு கொடுப்பாங்க. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து என்ன செய்வேன், எண்ணெய் தேய்ச்சி. நான் எங்கேயும் வியாதியும் போய் படுக்கல. எங்க இத்தனை வருஷம் கர்த்தர் எந்த பிபி சுகர் போய் நான் பார்த்தது. கண்ணுக்கு வெளிச்சு கொடுத்து, கை கால் சக்தி கொடுத்து, கண்ணாடியை போய் போட்டது கிடையாது. போறதுனால நான் குறை சொல்லல. தேவனை ஏண்டன்னா அவர் சொல்றதை நீ செஞ்சு பாரு. அவர் சொல்றதை நீ செஞ்சு பாரு. கடவுளுடைய கிருபையில எனக்கு கொடுக்கிற கிருபை தானே உனக்கும் தருவாரு. எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தானே உனக்கும் கொடுக்குவாரு. அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தேவன் தானே, எல்லாருக்கும் ஒரு வேதம் தானே. அப்ப ஏன் சோதனை பண்றோம்னா அவர் சொல்றதை கேட்கறது இல்லை. சொல்றாருன்னா செய்யணும். அப்போ முகத்தை கழுவி. சிலருடைய முகம் எப்படி இருக்குன்னா ரட்சிக்கப்பட்ட முகம் மாதிரி இருக்காது. சில முகம் எப்படி இருக்கும், ரட்சிக்கப்பட்ட முகம் மாதிரி இருக்காது. கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை உன்னை என்ன செய்யணும், நீ இந்த செய்தி பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உன் முக அழகு எப்படி இருக்கணும்னா கிருபையால உன் முகத்தை தேவன் பொலிக்க செய்யும். அதுதான் மத்திய விசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 வாசம் வருங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். என்ன இங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வெளிப்பாடு கொடுக்கிறார். இந்த கண் இருக்குல்ல, 2 கண்ணு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 கண்ணு இருக்கு. 2 கண்ணு, ஒவ்வொருவருக்கும் 2 கண்ணு இருக்கும். இந்த 2 கண்ணை பத்தி தேவன் பேசுறாரு. அப்போ முகத்தை கழுவ சொல்றாரு அப்படின்னா இந்த முகத்துல எத்தனை அவயம் இருக்கு, இந்த முகத்துல எத்தனை அவயம் இருக்கு. இந்த மொத்த அவயமும் தேவக்கு சரீரத்தை வழிநடத்து. முகத்தை கழுவ சொல்றாருன்னா முகம் என்பது காதுல இருந்து கழுத்துல இருந்து இது வரைக்கும் முகம். இந்த முகத்தை குறித்து தேவன் பேசுறாரு. கண்ணு, காது, மூக்கு, வாயு, இது எல்லாம் சேர்ந்ததுதான் முகம். இப்போ ஏன் கழுவ சொல்றாரு? கண்ணு ஒருவேளை பாவம் செய்திருக்கு, காது ஒருவேளை பாவத்தை கேட்டிருக்கலாம், சில விதமான ஆண்டவருக்கு பிடிக்காத துர்நாற்றத்தை மூக்கு சுவாசித்திருக்கலாம், ஒருவேளை கடவுளுக்கு பிடிக்காத நீ உண்டிருக்கலாம், உறங்கிருக்கலாம், பேசிருக்கலாம், கத்திருக்கலாம், கதிர் இருக்கலாம். என் மகளை உபவாசம் போடும்போது மொத்தத்தையும் ஞானஸ்தானம் பண்ணு. அல்லேலூயா. கேக்குதா?
எல்லாத்தையும் ஞானஸ்தானம். இதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணு ரெண்டும் விளக்கு. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தா உன் சரீரம் முழுவதும் விளக்கப்போ நீ பார்க்கிறது எப்படித்தான்னா, உன் பார்வை தாகத்தோட உன்னை பார்க்கிறன்னா அது எம்பெருமான ஆண்டவரை தான் நீ பார்க்கணும். தாகத்தோடு பார்க்கணும். உன் கண்ணு எப்படிதான் பார்க்கணும்? ஆண்டவரே, என்னுடைய கண்ணு கர்த்தாவே, ஆண்டவரே மனக்கண்ணு திறக்கப்படட்டும், ஆவியினுடைய கண்ணு மூடப்படட்டும். நான் கண்ணு திறப்படுவதா எப்பா திறக்கப்படுவதாக. அநேக சபையில பார்த்திருக்கிறேன், விசேஷமா கூடுவாங்க. அந்த சபையில பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக உணர்வே இருக்காது. ஆராதனை போயிட்டு இருக்கோம், சிலது கால் மேல கால் பண்ணி செல்லு பார்த்துட்டு இருக்கோம். ஆராதனை முடிஞ்சு மெசேஜ் முடிக்கிற நேரத்துல ஒண்ணு வந்து உட்காரும். அப்போ முகம் கழுவுன்னா ஆண்டவர் எவ்வளவு விசேஷமான காரியம் வச்சிருக்கிறாரு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கண்ணு வெளிச்சமா இருக்கணும், உன் கண்ணு தெளிவா இருக்கணும்னா ஆண்டவருடைய கிருபை உன்னை போலயே தன்னையும் பாரு. உன் கண்ணு எப்படிதான் இருக்கணும்? உன் கண்ணு வெளிச்சமா இருக்கணும்னா, உன் சரீரம் முழுவதும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்குன்னா உன் கண்ணு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அது தேவனுக்கு உரியதாக இருக்கும். 27 கவலைப்படுவதனால எவன் தன் சரீர அளவோடு எவன் ஒரு முழத்தை கூட்டுவான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய கிருபைனால ஆண்டவர் சொல்றது நீ எதுவுமே செய்யறதில்ல, சோதனையில அகப்பட்டுட்டு இப்ப அழற. எத்தனையோ பேர் அப்படிதான் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்ப்பாங்க, தாய்த்தவங்களுக்கு கீழ்படி மாட்டேங்குது. நீங்க எத்தனையோ குடும்பத்துல பாடு, பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றத நீ கேட்கல, நீ சொன்னதை செய்யல, இப்ப அழுது பிரயோஜனம் பண்றதுல உன் சரீரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அதுக்கு நடக்க வேண்டியது என்ன? இந்த சோதனை விடுதலையாக்கிறதுக்கு சமாதானமா போறதுக்கு உண்டான வழி என்னன்னு நீ வழியை உருவாக்கணும் தேவ சமூகத்துக்கு. சிலர் பாத்தீங்கன்னா அழுதுனே இருந்து யோசனை போய் ஆண்டு சொல்றது கேட்க மாட்டாங்க, கர்த்தருடைய வேத வாசனம் பார்க்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றது போய் கேட்டுட்டு ஏதோ செய்ய இல்ல. அதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை அழைக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உண்டு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. எல்லாமே கடவுளுடைய கிருபையால தேவனால கூடாத காரியம் போய்விட ஒண்ணுமில்லை. எல்லாமே நினைச்சான் ஆண்டவர் சிலுவையில ஏத்திட்டோம், சிலுவையில நிக்க வச்சிட்டோம், அவள் தான் காலின்னு. ஆட போங்கடா, அந்த 3ஆவது நாள் அது கேம்பர் என்ன இருப்பாரு கடவுளே என்னடா நம்ம என்ன பண்ண செய்தோம்னு சொல்லி எல்லாம் கூலி அட்டாடா சிலுவையில ஏத்திட்டோம், அச்சம் குத்தணும் வெட்டணும் என்னன்னா பண்ணி சிலுவையில ஏத்திட்டோம் அந்த மனுஷனை. அப்படிதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லு. பார்த்தா ஆண்டவரு மேல இருக்கிற 120 பேர் ஜோம் பண்ணுகிறாங்க. கதை தட்டுற இல்ல, கூட்டாரா இல்ல, பூட்டப்பட்ட கதை பூட்டினதா இருக்குது. விளக்கெல்லாம் அணிஞ்சு போயிருந்தது, எல்லாம் பயம், எல்லாம் யூதர்கள் பயந்துருந்தாங்க. ஆண்டவருடைய கிருபை எல்லாம் ஜோம் பண்ணிருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தா காட்சி கொடுக்கிறாரு, உங்களுக்கு சமாதானம், விளக்கெல்லாம் எரியுது, தானா எரியுது விளக்கெல்லாம். பைபிள் அப்படிதான் சொல்லுது, உங்களுக்கு சமாதானம். எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, தொட்டு பார்க்கலாம் முடிவு உண்டுங்க. சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, கண்ணு சரீரத்திற்கு வெளிச்சமா இருக்கு. அவர் சொல்றதை கேட்டு நீ நடந்தா நீ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுவதனால் உங்களில் எவன் ஒரு சரிக்கு அளவோட 1 முழம் போட்ட முடியும். 1 முழம் போட முடியுமா? எது 1 முழம்? 1 முழம்
பிள்ளைகளே, அப்போ சோதனையில நம்ம கடவுள் உங்களோட தான் இருக்கிறாரு, உங்களோட தான் பேசுறாரு. அவர் பேசும்போது அது கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எல்லா நேரமும் பேசுவாரா? எல்லா நேரம் பேசுவார். சாப்பிட்டேங்கிறேன், திருப்தியான சாப்பாடு, நல்ல சுவையான சாப்பாடு, நல்லா சாப்பிட்டேங்கிற கொஞ்சம் ஆண்டவருக்கு போதும்னு உணர்த்துவார். விட்டுணும் அதுக்கப்புறம் ஒரு படி மேல போனாலும் இங்கே நீங்க ஐயோ தொண்டை வழியா நீங்க ஒரு படி தானே எல்லாத்துக்கும் உனக்கு பர்மிஷன் கொடுத்தாரு, சுதந்திரம் கொடுத்தாரு. 100 படி சாப்பிட்டேன், 200 படி சாப்பிட்டேன், உனக்கு புரியுதான்? இல்ல உன்னை உணர்த்துறாரு, உன்னோட பாசம் இருக்கு. அடுத்து உன்னை நீதான் உன்னுடைய வேலையை பார்க்கணும். உன்ன போய் நல்லா வேணும் ஒரு படி சாப்பிடாதீங்க. ஐயோ நெஞ்சு மேலே இருக்குது, நெஞ்சு மேலே இருக்குது, நெஞ்சு மேலே இருக்குது. அது ஒரு படி லாஸ்ட்ல என்ன பண்ணுவ? போயிட்டு வாமிட் பண்ணுவ. ஒரு படி வானான்னு விட்டு இருந்தா 90 படி வெளியே வந்துருங்க. ஒரு உதாரணம், ஒரு உதாரணம். ஒரு இடம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாரு, போவ சமாதானமா போவ, வரும்போது துக்கத்தோடு உங்களோட கருத்தை பேசு. இந்த துன்பம் உனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. அவர் சொல்றதை கேட்டா போதும். அவர் சொல்றதை கேட்டா போதும். சோதனைக்கு அகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மகிமையும் கனமும் புதியும் உண்டாவதாக. ஆமா, அவர் சொல்றதை கேட்கணுங்க. நான் தான் அந்த உணர்த்தத்தை நான் சொல்றேன். என்ன சொல்றது? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல சகோதரர் என்ன பண்ணாரு, ஒரு 5.25 சவரன் நகை விற்க போறாரு. அவர் வீடு கட்டுறாரு. டக்குனு அவர் எனக்கு என் மேல ரொம்ப பெரிய அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன், நான் நகை போய் கடையில் தான் விற்க போறேன், அது ரொம்ப பாசத்தை ஒரு நேசிச்சு இருக்க நகை, அந்த ஆள் கொடுக்கறத நீ கொடுத்துரு அப்படின்னா. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு பஜாஜ்ல ஒரு லோன் போட்டு ஒரு 3.5 லட்சம் வந்தது. என்ன செய்யலாம் யோசிச்சு உட்காந்துக்கிறேன். அந்த நேரம் பார்த்து கரெக்டா வருது, இது 2,10,000 ரூபாய். ஐயா அந்த இவன் கேட்டான், நல்ல நண்பர் அவர், போன பார்த்தேன் 2,15,000 ரூபாய் கொடுத்தேன், நகை கொண்டு வந்து வச்சுட்டேன். அப்புறம் நம்ம இந்த சபைக்காக ஜோம் பண்ணும் போது கடவுளுக்கு இருந்து இதெல்லாம் வந்து நிகழ்ச்சி எல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்ப என்ன பண்றதுன்னு புரியல, கடவுளுக்கு இருந்தனால ஜோம் பண்றேன். டக்குன்னு பார்த்தா ஒரு சவரம் 1 லட்சம் ரூபாய். இப்போ 5.25 சவரம் 5.25 லட்சம். நான் எவ்வளவு வாங்கினேன்? 2,15,000 ரூபாய். இப்போ 3,10,000 ரூபாய் எனக்கு லாபம் கிடைக்குது 2 வருஷத்துல. யோசிச்சேன். ஆண்டு சொல்றாரு, அது வித்துருப்பா பேசுறாரு. நான் எவ்வளவு வட்டி கட்டுறேன்? குறைஞ்சது ஒரு மாசத்துக்கு 23,000 ரூபாய் வட்டி கட்டுறேன். கர்த்தருடைய கிருபை. என் கணக்கு கேட்டா நீங்க அப்படியே மெயின் மறந்துடுவீங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை. அப்ப என்ன செய்யறேன்? தேவ கிருபைனால டக்குன்னு போறேன், அதை விற்கிறேன், அதை எடுக்கிறேன், ஒரு 3 நகை மீட்டுக்கிறேன், வட்டி குறையுது, அந்த போச்சு. கர்த்தர் எனக்கு பாதி பிரச்சனை விடுதலை ஆகிட்டாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் பேசும்போது வாங்குன்னா வாங்கு, கொடுன்னா கொடு, செய்யினா செய்யி. அப்போ கர்த்தர் மேல எப்பவுமே இரக்கமா இருக்கிறார். சோதனை நீ அகப்பட வேண்டிய அவசியம். 20,000 ரூபாய் வட்டி கட்டினவன் நானு, இன்னைக்கு 7,000 சொச்சமோ 8,000 கட்ட வேண்டிய சிச்சுவேஷன். அது என் கர்த்தர் மாத்த வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கும் தேவன் பேசுறாரு. வாசிங்க தேவ கிருபையினால மத்தேயு 6:35. சாரி 7ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 6:33 வாசிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்ன சாட்சியம் கர்த்தர் பேசுற வசனத்துக்கும் நீ கீழ்ப்படிந்து வரும்போது, அப்போ முதலாவது தேவன் சொல்றதை நீ கேட்டு நடந்தா உனக்கு கூடத்தான் கொடுப்பாரா தவிர
குறைவை உண்டாக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? கூட கொடுக்கிற தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்போ ஆண்டவர் தாங்க. நீ எந்த நிலைமையிலும் சரி ஆண்டவர் தான். ஆனா எனக்கு கர்த்தர் இடைப்படுறது என்ன தெரியுமா? சிலரு சபைக்கு வருவாங்க, ஆண்டவர் பேசுவாங்க, எல்லாம் பாடுவாங்க, குதிப்பாங்க, கை தட்டுவாங்க, ஆராப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளோ பேசுன தேவன் பேசுனது மறந்துடுவாங்க. யாரோ ஒருத்தர் அங்க சொல்லிருப்பாங்க, இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு அது பண்ண, அதுவும் கரெக்ட் தான், எதுவும் கரெக்ட் தான். இவ்வளவு நாளா ஆண்டவர் பேசுறது கேட்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு நாள் சொல்றாங்க பாரு, அது நம்ம மண்டையில ஏறிடும். அந்த ஒரு நாள் ஏறின மண்டை உண்மையில இருந்த ஆண்டவர் வச்ச நம்பிக்கை, ஊழியக்கார வச்ச நம்பிக்கை எல்லாமே அப்படி இல்லை. களைப்பின் மேல் கை வைத்துட்டு திரும்பி பார்க்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நீ நம்பும் போது உனக்கு இல்லாததை உருவாக்கி தருகிற தேவன் நம்முடைய தேவன். இல்லாததை இருக்கிறதா கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். வாசிக்க இப்போ மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உக்கிரத்தை உணராம சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கறது என்ன? இப்ப இது எதுக்காக சொல்றாரு ஆண்டவரு? அந்த கண்ணை பத்தி சொன்னாரு, இந்த கண்ணை பத்தி சொல்றாரு. கண்ணு அப்ப என்னடா, முதல்ல இந்த கண்ணு என்ன வேலை செய்யலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணு என்ன வேலை செய்யலாம்? என்னது? உங்க கரெக்டா சொல்ல, கெட்ட வந்துட்டீங்க. இந்த கண்ணு என்ன செய்யலாம்? முதல்ல இந்த கண்ணு குறை கண்டுபிடிக்க வகை தெரியுதான், குறை கண்டுபிடிக்க. அல்லேலூயா. இந்த கண்ணு என்ன பண்ணுது? குறை. இந்த கண்ணு என்ன பண்ணுதான்? இந்த கண்ணுக்கு ஆண்டவர் என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? இந்த கண்ணுக்கு ஆண்டவர் என்ன பாதுகாப்பு கொடுத்துக்கிறாரு தெரியுமா? பாருங்க, இந்த 2 ரப்பர் இல்ல, இதுக்கு வேலை என்ன? கண்ணை காப்பா, இமை கண்ணை காப்பது போல முடியும். இவர் என்ன வேலை பார்க்கிறார்? அவருக்கு பாதுகாப்பு கண்டல் கொடுத்துக்கிறாரு. அல்லேலூயா. இது வேலை ஃபர்ஸ்ட் என்னன்னா, பார்த்த உடனே குறை கண்டுபிடிக்குது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, குறைலாம் கண்டுபிடிச்சுன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. உன் குறை யாரு கண்டுபிடிக்குது? உன் குறை இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய மகா கிருபையில சொல்றேன், எவ்வளவோ செய்தி எனக்கு வரும், எவ்வளோ பெரிய சம்பவம் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, போயா அது ஏதோ பலவீனம். என்னது? அது ஏதோ ஒரு பலவீனம். போயா, எனக்கு ஒரு பலவீனம் இல்லையா? உனக்கு ஒரு பலவீனம் இல்லையா? ஒரு அன்பு மகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இவ பாவம் செஞ்சுட்டா, விபச்சாரம் செஞ்சுட்டா, இவளை நியாயம் தெரியும் ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அந்த பொண்ணை பாவம் செஞ்சவன் எங்க? அந்த பொண்ணை பாவம் செஞ்சவன் எங்க? இந்த பொண்ணு மட்டும் தான் பாவம் செஞ்சாங்களா? ஆண்டவர் வந்தாரு, அவர் திரும்பினாரு, டேய் உங்களை எவன்டா பாவம் செய்யல? ஒவ்வொரு பேரா எழுதுறாரு. ஒவ்வொரு பேரா எழுதினே பேர் எழுதினாரு. நம்ம ஆண்டவர் நல்லவர், நம்மள மாரி குறை சொல்ல மாட்டாரு. அவரை பார்த்தாரு, பார்த்தவங்க ஒருத்தன் பேர் எழுதணும்னு கல்ல போட்டு போயிட்டான். ஐயோ என்னடா இது, இன்னொருத்தர் பேர் கல்ல போட்டு போயிட்டான். எல்லாரும் போடுறாங்க, திரும்பி அவனும் போட்டு போயிட்டான். அந்த மகன் நிற்கிறாங்க, என்ன மகள, அவங்க யாரும் உங்க கல்யாணம் இல்லை. சரி சரி, இதோட பிள்ளை இல்லை, இதே நல்லா கரங்களை தட்டி தேவ சமூகத்துல பிள்ளைகளே, கண்ணு எப்படிப்பட்டதா இருக்கணும்? கண்ணு ஆசீர்வாதத்தையே கெடுக்கிறோம். கண்ணு சரீர அவயங்களை வெளிச்சமா ஒளியா இருக்கிற தீபமா வச்சிருக்கிறாரு, ஒளியா வச்சிருக்கிறாரு. உன் கண்ணு சுத்தமா இருந்தா உனக்கு நோய் நொடி வராது. நீ சுத்தமா இருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. விளவிடத்தை நான் சொல்ல வரல, குறை சொல்லாத, ஒருத்தர் மேல வந்து பழி சொல்லாத, பொய்யான காரியங்களை சொல்லாத. ஆண்டவருடைய கிருபையால் உன் முகத்தை கழுவி உபவாசம் செய்யும் போது உன் கண்ணை பார்த்தா கண்ணை விளையல.
உன் கண்ணு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உன் பிள்ளைய குறை சொல்ல பாக்குது, உன் பொண்ணை குறை சொல்ல பாக்குது, உன் வீட்டுக்கார குறை சொல்ல பாக்குது, உன் தாயை குறை சொல்ல பாக்குது, உன் முண்டாட்டிய குறை சொல்ல பாக்குது. போற குறை சொல்லி போ, ஒரு வேலையில நான் போட்டு போ போ. என்ன வாழ்ந்துட்டு போற? எனக்கு துரோகம் செஞ்சு நீ என்ன வாழ்ந்துட்டு போற? எனக்கு நஷ்டப்படுத்தி நீ என்ன வாழ்ந்துட்டு போற? போ, தோத்திரம் போடு. எல்லாவற்றுக்கும் சோத்திரம் போடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, செய்தியை கேட்கிறவர்களே, உன்னை ஆசீர்வாதம் உன் பிரச்சனைக்கு காரணம் உன் கண்ணுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிறது என்ன? அடுத்து சொல்றாரு, வாசித்து பாருங்க. 4 இதோ உன் கண்ணிலே முத்திரை இருக்கையிலே உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போட என்று நீ சொல்வது எப்படி? நீ என்ன சொல்றன்னா, இப்போ துணிகாரமா அடிச்சு காலி பண்ற. எப்படி தெரியுமா அடிச்சு காலி பண்ற? உன் சகோதரன் யாரு? உன் சகோதரன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா சொல்லுங்க. 1000 ரூபாய் தரேன். உன் சகோதரன் யாரு? உன் பைபிள் படி உன் வீட்டுக்காரன் உன் சகோதரன். ஆதாம் ஏவாளும் படிப்பு, ஆதாமும் ஏவாளும் படிச்ச பிறந்த பையனை தான், ஆதாம் ஏவாள் பெற்றெடுத்த பொண்ணை தான் அண்ணன் தம்பி அக்கா தான் கல்யாணம் பண்ணாங்க. பைபிள் படி. அப்போ நீ என்ன பண்ற? எடுத்த உடனே வீட்டுக்காரனை குற்றப்படுத்துற, உன் சகோதரனை குற்றப்படுத்துற. ஆனா இப்போ உனக்கு கால சூழல கடந்து போனதுனால வீட்டுக்காரன்னு பேர் வச்சுட்டாங்க. மாமா, மச்சனை, சித்தப்பன், பெருப்பன், அக்கா, சொக்கா, சித்தி, சித்தப்பா, ஆனாத்தனாரு, குழந்தனாரு, இப்படி அப்படி ஏதோ பட்ட பேர்லாம் வந்துச்சு. அன்னைக்கு சரி, இன்னைக்கு சரி. அது ஆபிரகாம் தாஸ் வழியில பார்த்தா கூட சொல்லிட்டாங்க. அப்போ எடுத்த உடனே நீ என்ன பண்ற? நீ இதை செய்யறா இல்ல, கர்த்தர் உன் கூட தான், உன் சரீரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் பார்க்கிறாரு. நீ சொன்ன தீர்ப்பு உன் மடியிலே ஓய்வு. சில காரியம் விட்டு போல, சில பிரச்சனை உன் சரீரத்துல சில அகப்பட்டு கொண்டு வியாதி, பிரச்சனை, போராட்டம் அப்படியே தான். ஏன் ஏன் கர்த்தர் உன்னோட இடைபடுறாரு? குறை சொல்றத ஒரு குறை சொல்றத ஒரு உன் கண்ணுல உன்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும். உன்னை விட்டு போயிட்டாரா? எப்பாவது உன்னை சுட்டி காட்டினாரா? நீ போன இடம் தெரியும், உட்கார்ந்த இடம் தெரியும், படுத்த இடம் தெரியும், சாப்பிட்ட இடம் தெரியும், எல்லாம் தெரியும். சின்ன வயசுல இருந்தே தெரியும், இனிமேலே தெரியும். உன்னை குற்றப்படுத்தினாரா? நீ ஆண்டவர் பிள்ளை தானே? செய்தி கேட்கிறவங்களே, ஆண்டவர் பிள்ளை தானே? ஏன் இந்த பிரச்சனை கேட்கறியே? டாக்டர்கிட்ட போய் புதா செலவு பண்ற, 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோட நல்லா ஆகாது. ஏன்? கர்த்தர் கொடுத்த வாதியை விட்டுட்டு நீ எங்கேயோ போய் புத்துதான் செலவாகும். இல்ல, முழங்கால் படிடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புவிடு, குறை சொல்ற ஆண்டவரை பகிரங்கமா ஒத்துக்கா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ விட மாட்டான். அவன் அறிக்கை செய்து விட்டுவிட எவனோ அவன் இறக்கம் வருவான். எங்க யார் கண்ணில் இறக்கம்? எம்பெருமான் இயேசு கிறிஸ்து கருத்துல இறக்கம் கிடைக்கும். குறை சொல்றது வாசி. அடுத்து 5 வாசி. மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உக்கத்தில் எடுத்துக்கூட பின்பு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து கூட பகவாக்கலாம் அப்படின்னா மாயக்காரன். மாயக்காரன் என்ன தெரியுமா? இங்க ஒரு ஆட்டார தந்தான, அங்க தந்தான, வீட்டுக்கு வந்த உடனே மாயக்கார வேஷம் போட்டாங்க. எப்படி? வெளியெல்லாம் நல்லதானே இருக்கிறேன், வீட்டுக்குள்ள வாசல்ல காலை வச்ச உடனே பரதநாட்டியம். என்ன பிரச்சனை? வெளியே போனா சிரிக்கிற, நல்லது. சந்தோஷமா இருக்கிற, நல்லது. அழகா எல்லாம் சூப்பர், நல்லது. கர்த்தர் ஆசீர்வாதம். வீட்டுல காலை எடுத்து வச்ச உடனே இதை நாட்டுக்குது, அது நாட்டுக்குது, இதை நாட்டுக்குது, அது நாட்டுக்குது. என்னடா இது? மாயக்காரனே,
ஆம்பளைக்கு மட்டும் சொல்ல, பொம்பளை மட்டும் சொல்ல, சேர்த்துதான் சொல்றாரு. மாயக்காரனே, என்ன நடிப்பு நடிக்கிறதா? யாரு? உன் கூடவே இருக்கிறாரு பரிசுத்தாவியானவரே. அவருதான் உன்ன சொல்றாரு, நான் சொல்ல. அவருதான் உன்ன சொல்றாரு. மாயக்காரனே, பரிசேயனே, கர்த்தருடைய கிருபை உன் கண்ணில் இருக்கிற உடுத்து எடுத்துக்கொள்ள, பின் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுத்துக்கொள்ள பார்க்கலாம். அவன் சின்ன பெண்ணு, அது ஒண்ணு தவிர வேற எதுவும் செய்யறதில்லை. அது ஒண்ணு தவிர வேற ஒண்ணு செய்யல. நீ சர்வ சகலத்தையும் செய்யற. கர்த்தருடைய கிருபை இல்ல. வாசித்து பாருங்க. 6 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்க, முத்துக்களை பண்டிக்கு முன்னால போடாதீங்க. போட்டா தன் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு பீறி போடும். ஏண்டா சொல்றாருன்னா, நீதான் அது காரணமே. ஆண்டவரை வெட்கப்படுத்துறதுக்கு காரணமே நீதான். ஆண்டவரை மீண்டும் சிலுவையில் அடிக்கிறதுக்கு காரணமே நீதான். ஏண்டான்னா, நீ தான் குற்றப்படுத்துற, நீ தான் வந்து ஆடுற, நீ தான் பரதநாட்டியம் ஆடுற, பயங்கரமான சண்டை, உனக்கு கீழ்ப்படுதல் இல்ல, பொறுமை இல்ல, அன்பு இல்ல, எல்லாம் இல்ல. ஆனா வெளியே போனா நல்லா பண்ற. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போய் ஜெபம் பண்ணா எப்படி கேட்கப்படும்? அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரிசுத்தமானது நாய்களுக்கு விடாது. முதல்ல நீ சரியில்லை, அப்புறம் போய் நீ ஜெபம் பண்ணா எப்படி கர்த்தருடைய கிருபை அங்க ஜெபம் கேட்கப்படும்? அவர் சொல்லுவார், எல்லாம் என்ன பேசிச்சு, என்ன பண்ணுச்சு. இப்போ வந்து ஜெபம் பண்ணி வழங்க சிலர உனக்கு கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அது உனக்கு மட்டும்தான். கர்த்தருடைய கிருபையில உன் பொண்ணோ, உன் பிள்ளையோ, உன் வீட்டுக்காரோ, உன் கணவனோ, உன் மனைவியோ, உன் பொண்ணோ, பிள்ளையோ, உன் தாயோ, உன் தகப்பனோ கர்த்தரை அறியாம இருக்கும்போது கர்த்தர் உனக்கு ஒரு பிரசாதம் கொடுக்கிறாரு. கர்த்தர் உனக்கு ஒரு பிளெஸிங் கொடுக்கிறாரு. கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. கர்த்தர் உனக்கு வந்து உனக்கு மட்டும்தான், அது உனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை நீ பகிரக்கூடாது. அதை குத்தினா, பரிசுத்தமானதை குத்தினா அது உன்னை குற்றப்படுத்தும், அது உன்னை பீறி போடும். பரிசுத்தமானதை கொடுத்ததுனால அது உனக்கு சாபமா மாறுது, கண்ணீரா மாறுது, மனவேதனையா மாறுது, மன சஞ்சலமா மாறுது. ஏண்டான்னா கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு, உனக்குள்ளது உனக்கு தான். அதை நீ பங்கிடக்கூடாது. பாருங்க கடைசியா 7:7 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருடைய மகாபலி கிருபையினால் பிள்ளைகளே, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கணும் எதை? உன் முகத்தை கழுவி வாய் கேட்குது. முகத்தை கழுவி வாய் கேட்குது. சுத்தமா இருந்தா கொடுத்துருவாரு. உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள். கண்ணு வசனம் புரியுதா? கண்ணு, 2 கண்ணு சுத்தமா இருந்தா கர்த்தருடைய கிருபையினால் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்போது கண்ணு சுத்தமா இருந்தா எம்பெருமான காணுவ. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல கேளுங்கள் கொடுக்கப்படும். வாய் சுத்தம் பண்ணு, கண்ணு சுத்தம் பண்ணு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கர்த்தருடைய கிருபை. அப்போ தேடுங்கள் அப்போது கண்டவர்கள், தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். தேவ பிள்ளைகளே, சகல ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட்டு நீ எப்படியா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? அமைக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும் இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எல்லாரும் புழங்கால் படித்து நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். மத்திய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மை தேடி வந்தது. நாம் சோதனைக்கு உட்படாதபடி
விழித்திருந்து தேவ சமூகத்திலே ஆம் நன்றி பரிசுத்த ஆவியானவரே எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். நன்றி ஜெபிக்கலாம் எல்லாம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென் ஆமென் ஆமென். எங்களை கழுவுங்கப்பா, எங்க முகத்தை கழுவுங்க ஆண்டவரே. இயேசு ராஜா கண்ணை கழுவுங்க ஆண்டவரே. குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. எங்க கண்ணு இனி ஒரு நாளும் மற்றவரை குற்ற உணர்ச்சியோடு பார்க்க கூடாது ராஜா. அவங்கள மன்னிக்கிற குணர்ச்சியோடு நம்ம பார்க்கணும். நான் யாரு? உம்முடைய பிள்ளை. ஆமா ஆமா, நான் யாரு? உம்முடைய பிள்ளை. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் என் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் தாரை காணா அழக போல நடும் மாறும் வாழ்க்கையா. தாரை காணா அழக போல நடும் மாறும் வாழ்க்கையா. உன்னை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தேவன் உன்னை தீங்கிலிருந்து தேவன் ரட்சித்துக் கொண்டு வரார். இயேசுராஜா பார்க்கிற கேட்கிற எங்க கண்களை கழுவுகிறார். எங்களை பாவனை கழுவும்படி சொல்லுகிறேன். அமாவாசை நாளில யோவானை போல ஆதியிலே இளைப்பாற ஏதோவையா. யோவானை போல ஆதியிலே இளைப்பாற ஏதோவையா. தாரை காண அழக போல தாழும் மாறும் ஆவியானவரே, என் தகப்பனே, என் கண்ணை கழுவுகையா. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்ற உணர்ச்சி உள்ளதாய் அதை கழுவி சுத்திகரிப்படுத்திருக்கிறேன். உன் மகிமை எங்களை வழிநடத்துவதா, உன் வல்லமை எங்களை வழிநடத்துவதா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் கிருபை நிறைந்த நல்ல தெய்வமே, கொடான கூடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்க கடைசி ஜெபம் நம்ம மத்தியில் இருக்கிறதா ரோசி என்ற எங்களை சுருக்கமா செவி. நன்றி பரிசுத்தாவே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முடிவு வரைக்கும் ராஜா உங்களுடைய கரத்தாமே ஆளுகை செய்வதற்காக நன்றி ராஜா. வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு ராஜா உடைய வார்த்தை மூலமா எங்களோடு பேசுவதற்காக நன்றி ராஜா. அப்பா எங்களுக்குள்ள ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். அப்பா உள்ளான மனிதனை ஆண்டவரை நாளுக்கு நாள் புதிதாக்குவது போல கர்த்தாவே புதிதாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா வார்த்தை மூலமா எங்களோடு பேசினதற்காக நன்றி ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் விட்டு விலகி ஓடாதபடிக்கு ராஜா அந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரே அதன்படி வாழ ஆண்டவரே எங்கள் பரிசுத்தத்தை ஆண்டவரை இன்னுமாய் பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களை ஆண்டவரே அப்பா பரிசுத்தமாக்கும்படியாக அப்பா நீர் ஜெபித்தது போல கர்த்தாவே அப்பா நாங்களும் எழுந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே மாற பண்ணுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழுந்துகிற எந்த ஒரு ஆயுதம் ஆண்டவரே வாய்க்காமலே போவது ஆண்டவரே
இந்த உபவாச பிரேயர்ல தகப்பனே ஆண்டவரே எழுந்திருக்கிற எல்லா போராட்டத்தின் ஆண்டவரே அந்தகார லோகாதிபதிகள் ஆண்டவரே சேனையோடு ஆண்டவரே நீ நிர்மலமாக்கி கொள்ளபடியாக ஆமென். இசப்பாயை முற்றிலுமாய் தாழ்த்தி வெறுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆத்மாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சர்வகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். உபவாச இறுதி பரிசுத்தாவியான அன்பினை இன்னும் சதா காலங்கள் அடியோடு சொல்வார்கள். யாருக்கு பரிசுத்தம் வருகை மட்டும் யாரோடு ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு சோத்திரம் கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பாராக. ஒரு வாழ்வான்